ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. வணக்கம். அண்மையில் இப்போ பரபரப்பான தகவல், அதிமுகவினுடைய முன்னாள் எம்பி அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் இணைய இருக்கிறாரு. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிர சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. இன்னொரு புறம் இப்படியான ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. அது கிட்டத்தட்ட உறுதியாகக்கூடிய ஒரு செய்தி தான். அன்வர் ராஜா இணைய போகிறார் திமுகல. எப்படி பார்க்குறீங்க இந்த சூழல்ல? இது நடக்கும்னு எதிர்பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா அன்வர் ராஜா ஏற்கனவே பாஜகவுடன் நாம் கூட்டணி வைத்தால் மைனாரிட்டிஸ் ஓட்டெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு தன்னுடைய ஸ்டாண்ட்ல ரொம்ப ஸ்டடியா இருந்தார். இப்பவும் பாஜகவுடைய கூட்டணி, அது கூட வச்சுக்கிற கூட்டணி பத்தி சில நாட்களுக்கு முன்னாடி கூட தன்னுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருந்தார். ஏபிஎஸ் கான்ட்ரடிக்டரி சிக்னல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் சொல்றாரு, நாங்க பெரும்பான்மை அடைய போறோம், நான் தான் முதலமைச்சராக போறேன்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, நாங்க பிஜேபியோட கூட்டணி ரொம்ப உறுதியா வச்சிருக்கோம், அது சந்தேகமே இல்லை, திமுகவை தோற்கடிக்கிறதுக்காக கூட்டணிங்கிறார். இவங்க இதுக்கு முன்னாடி பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்த போது தொழிலாளர் விரோத, விவசாயிகள் விரோத, சிறுபான்மையர் விரோத பல சட்டங்களுக்கு இவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க கூட கூட்டணி வச்சிருந்தா இவங்க மறுபடியும் பார்லிமெண்ட்ல என்ன செய்வாங்க அப்படிங்கிற கேள்வி சிறுபான்மையர் மனசுல எழும். அதனுடைய பிரதிபலிப்பு தான் அன்வர் ராஜா இந்த முடிவு எடுத்திருக்கிறார் நான் நினைக்கிறேன். சிறுபான்மையினருக்கு தாங்கள் தக்க பாதுகாப்பு அளிக்கப்படும் இப்ப ஏடிஎம்கே சொன்னாங்கன்னா அதை யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா சிஏஏ சமயத்தில் இவங்க என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முஸ்லீம் கூட பாதிக்கப்பட மாட்டார்னாரு ஏபிஎஸ். அப்ப ஒத்துக்கிட்டாரு முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவாங்க, தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் கூட பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படி சொல்றது என்ன அர்த்தம் இருக்கு? இவங்க ஒரு மாநில கட்சியா இருக்கலாம், ஆனா நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கோம். இந்தியாவில் நடக்குது, இன்னைக்கு பாதிக்கலன்னா நாளைக்கு பாதிக்கும். இதை ஆரம்பிச்சாங்கன்னா எங்க கொண்டு போய் முடிவாங்கன்னு தெரியாது. அப்போ உறுதியா இருக்கணும் இவங்க இல்லை. அதனால ஏற்கனவே இவங்க மேல உள்ள சந்தேகம் இன்னும் உறுதிப்படுது, மறுபடியும் பிஜேபியோட உறவை புதுப்பிச்சுக்கிட்ட போது. அப்ப அன்வர் ராஜா மாதிரி ஆளுங்களுக்கு என்ன வழி இருக்கு? அவர் திமுகவுக்கு போறது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். இன்னொரு புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிச்சப்போ கூட்டம் குறைவாக இருந்தது, மக்களினுடைய ஆதரவு குறைவாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ அதே விமர்சனம் இப்போ இன்னொரு புறம் பல இடங்களுக்கு போறாரு. இப்போ தென் மாவட்டங்களுக்கு, வட மாவட்டங்கள் எல்லாம் கூட்டம் அவருக்கு நல்லா இருக்கு, கூட்டம் நல்லா வருது அப்படின்னு ஊடகங்களே சொல்றதை பார்க்க முடியுது. அப்போ ஒரு புறம் இப்பதான் எடப்பாடிக்கான ஆதரவு பெருகிட்டு வருது, ஆதரவு கவனிக்கிறாங்க, மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்த பிறகு இப்படி ஒரு நகர்வு நடக்கும்போது அது எடப்பாடி பின்னடைவாக இருக்குமா? நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? ஆமா, இது அன்வர் ராஜா போறதுங்கிறது எடப்பாடிக்கு பின்னடைவா தான் இருக்கும், அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன்னா அவர் ரொம்ப நாளா பார்லிமெண்டேரியனா இருக்காரு. அவர் இவங்க போற போக்குல மைனாரிட்டிஸுக்கு ஏடிஎம்கேல பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு நினைச்சாருன்னா, அப்ப மற்ற மைனாரிட்டிஸ் அதை நம்பத்தானே செய்வாங்க. அது இவருக்கு நிச்சயமா பின்னடைவா தான் இருக்கும். ஆஸ் சச் இவங்க பிஜேபியோட உறவு வைக்கும் பொழுதே பெரும்பான்மை மைனாரிட்டி சிறுபான்மையினருடைய ஆதரவை இழந்துட்டாங்க. இப்ப கொஞ்ச நஞ்ச இருக்கிற சிறுபான்மையினரும் வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் உண்மை. ஆனா இன்னொரு பக்கம் நாங்க ஏமாளிகள் அல்ல, பாஜகவோட கூட்டணி வச்சாவே நாங்க அவர்களோடு நாங்க சமரசத்துக்கு போயிட்டோம் அப்படின்றலாம் கிடையாது அப்படின்னு ஸ்டாலினுக்கு ஒரு விதத்துல பதில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ஏமாளிகள் அல்லன்னு சொல்றாருல்ல. இப்ப கூட்டணி ஆட்சி அமைச்சாலே அது ஏமாளித்தனமா? அப்படின்னா ஜோதி பாசு, புத்ததேவ் பட்டாச்சாரியா, இங்க இதுல கேரளாவில் உள்ளவங்க, அதுக்கப்புறம் மன்மோகன் சிங், வாஜ்பாயி, இவர் நரசிம்மராவ், இவங்க எல்லாம் ஏமாளிகளா? அவங்க கூட்டணி ஆட்சி வச்சு நடத்தலையா? அதனால உங்களுக்கு கூட்டணி ஆட்சி பொருந்தாதுன்னு சொல்றது வேற. இப்ப ஏமாளிங்கிறதுக்கு என்ன அர்த்தமாகுதுன்னா, அப்ப எங்க அதிகாரத்துல பங்கீடு கொண்டதுக்கு வர்றீங்க, அதுதான் அர்த்தமாகுது. மக்கள் நலனை பத்தி இதுல பேச்சே கிடையாது ஏமாளின்னு சொல்லும் போது. எங்களுடைய அதிகாரத்தில் நீங்க பங்கீடு கேட்குறீங்க, நாங்க விட்டு கொடுக்கறதுக்கு ஏமாளியா அப்படின்னு சொல்லித்தான் கேட்கறாங்களே ஒழிய, நாங்க இந்த மக்கள் சேவையெல்லாம் செய்ய போறோம், அதுக்கு நீங்க இடைஞ்சலா பண்ணி தருவீங்க, நாங்க விட்டு கொடுத்துருவோமான்னு கேட்கல. அதிகார பங்கீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படிங்கிறதே சரியான ஜனநாயக பார்வை இல்லை. சரி, அது ஒண்ணு. இன்னொரு பக்கம் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஏபிஎஸ் இருக்கிறாரு. ஏன்னா பல முயற்சிகள் நடந்தன ஏபிஎஸ் ஏடிஎம்கேக்குள்ள வீக்கன் பண்றதுக்கு. இவங்களே பிஜேபியை சஜஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. முதல்ல ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் சசிகலாவையும் பார்ட்டியில மறுபடியும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சஜஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அப்படி அந்த சஜஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இவருக்கு உள்கட்சியிலேயே இவருக்கு எதிர்ப்பு தீவிரமாயிரும். அதனால இவர் ரொம்ப உறுதியான ஸ்டாண்ட் எடுத்து அதில் வெற்றி கண்டு விட்டார். இப்ப அவங்க எங்க கூட இருக்க முடியாது
நீங்க ஏடிஎம்கே கூட வந்து கூட்டுன்னு சொன்னீங்கன்னா அது இவங்க இல்லாத ஏடிஎம்கே தான் இருக்கும் அப்படின்ற இதுல வந்து அவர் வெற்றி கண்டு விட்டார், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அடுத்து வந்து என்னன்னா செங்கோட்டையன் இருக்காரு, மறுபடியும் அதுக்குள்ளேயே வந்து கட்சிக்குள்ளேயே அவருக்கு வந்து குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அமித்ஷா வந்து முதல்ல வந்து எங்களுடைய என்டிஏ கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவுடைய தலைமையில் இயங்கும், இபிஎஸ் வந்து முதலமைச்சர், வெற்றி பெற்றவுடன் இபிஎஸ் முதலமைச்சர் முதல்ல சொன்னார். ஆனா அடுத்து அதை மாத்திட்டார். என்டிஏ ஆட்சி அமையும், கூட்டணி ஆட்சி அமையும், ஆட்சியில் பங்கு இருக்கும், அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு தான் சொன்னார். உடனடியே என்ன சொல்லிட்டாங்க, இங்க உள்ள பிஜேபிக்காரங்க யாரு முதலமைச்சருங்கிறத என்டிஏ தான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கட்சிக்குள்ளேயே வந்து இவருக்கு வந்து தன்னை சிறப்படுத்திக் கொள்ள உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். அப்ப இந்த மாதிரி வந்து ரொம்ப உறுதியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா தொண்டர்கள் வந்து உற்சாகம் அடைவார்கள் அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு. பிளஸ் இப்ப போற இடங்கள்ல எல்லாம் கூட்டம் சேர்றது அப்படின்னு பத்திரிகைலாம் சொல்றாங்கல்ல, அது வந்து இவருக்கு வந்து இன்னும் மகிழ்ச்சியை கொடுக்கும், வலுவாக பேசலாம் என்ற நம்பிக்கை கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இதுவரைக்கும் இவர் சொன்னதுல உறுதியா நின்றுருக்காரா? நேத்து வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு எங்க இடம், அவங்களுக்கு ஸ்பேஸே இல்லையே, அவங்களுக்கு எங்க ஓட் பேங்க் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவங்க வந்தாங்கன்னா ரத்தின கம்பளம் போட்டு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாருன்னா, இப்ப இவருக்கு என்ன ஸ்திரத்தன்மை, உறுதித்தன்மை இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி வரும். இவர் இந்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருந்தாருன்னா நிச்சயமா வரவேற்க தகுந்ததுதான். அது திமுக கூட்டணிக்குள்ள கல்லறிகிற வேலை தானே. அது எப்படியாவது திமுக கூட்டணியில ஏதாவது சலசலப்பை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு எதிர்க்கட்சியினுடைய அந்த வேலை தானே அது. அதுலயும் இப்ப கம்யூனிஸ்டுகள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்க இவரை நம்ப மாட்டோம்ட்டாங்க. இவர் இனிமே தனியா வந்தா கூட கம்யூனிஸ்டுகள் அந்த பக்கம் போக மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் எப்பயோ சொல்லிட்டாங்க, எனக்கு துணை முதலமைச்சர் பதவிக்கெல்லாம் ஆஃபர் பண்றாங்க, ஏன் முதலமைச்சர் பதவி ஆஃபர் பண்ண வேண்டியதானே, எனக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் வந்து எங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு இவங்க ஒரு பிக்சர் கொடுக்க முயற்சி பண்றாங்க. ஒரு மிகப்பெரிய போட்டி திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் இருக்குன்னு ஒரு பிக்சர் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா எலெக்ஷன்ல வந்து இதுவரைக்கும் எலெக்ஷன்ல வந்து எலக்டரல் மெத்தட் வந்து தமிழ்நாட்டில் வந்து குழப்பம் இல்லாம நடந்தது. இவிஎம் ஆகட்டும் எதாகட்டும் சிறப்பாக நடந்தது, எந்த விதமான கம்ப்ளைண்ட். ஏன்னா மக்கள் ஆதரவு திமுக கூட்டணிக்கு பெரும்பான்மை இருக்கிறதுங்கிறது மக்களுக்கும் தெரிஞ்சிருந்தது. அப்ப இந்த நேரத்துல வந்து வேற மாதிரி ரிசல்ட் வந்ததுன்னா மக்கள் வந்து சொல்லுவாங்க இங்க எங்கோ கோல்மால் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரிய போட்டி இருக்குன்னு சொல்லிட்டா அந்நியாரம் வந்து ஏதாவது குழப்பத்தை பயன்படுத்தினால் கூட, குழப்பமான வழிகளை பயன்படுத்தினால் கூட மக்கள் மனதில் ஏற்கனவே விதை விதைக்கப்பட்டு விட்டதால் இது கடுமையான போட்டி இரு அணிகளுக்கு வென்று எந்த அணி ஜெயித்தாலும் கடுமையான போட்டிக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு மக்கள் நம்ப துவங்கி விடுவார்கள் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ ஒரு பரபரப்பான அரசியல் சூழல், இதற்கு மத்தியில இப்போ நாடாளுமன்றத்துல ஒரு புறம் இங்க தமிழ்நாட்டுல தீவிர பிரச்சாரங்கள் இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க 8 மாதத்திற்கு முன்பாகவே. இன்னொரு புறம் நாடாளுமன்றத்துல மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. பகல்காம்ல இருந்து தமிழகத்துல ஒன்றிய அரசு கிட்ட வர வேண்டிய நிதி, அதுல வஞ்சகம் இழைக்குது பாஜக அரசு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், கீழடி விவகாரமா இருக்கட்டும், இப்படி இந்த விஷயங்களெல்லாம் மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் நாங்கள் கேள்வி எழுப்ப இருக்கிறோம். பிரதமர் மோடி பகல்காம் இஷ்யூல வந்து பதில் கொடுத்தே ஆகணும்னு இந்தியா கூட்டணி கட்சிகள் உறுதியா நிற்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? பதில் கொடுப்பாரா பகல்காம் தாக்குதல் குறித்து பிரதமர்? இவ்வளவு பேசிட்டு இருக்கும்போது அவர் இங்கிலாந்து போறேன்னு சொல்லிட்டார். மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கும் பொழுதே இங்கிலாந்துக்கும் மாலத்தீவுகளுக்கும் போறேன்னு சொல்லிட்டார். இந்த பிரதமர் வந்து நாடாளுமன்றத்தை மதிப்பவர் அல்ல. இவர் வந்து ஃபோர்த் எஸ்டேட்னு சொல்லுவாங்க பிரஸ், அதை மதிக்கிறவர் இல்ல. இவர் வந்து இது வரைக்கும் எத்தனை பிரஸ் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு? 12 வருஷம் பிரைம் மினிஸ்டர் என்ன கொடுத்துருக்காரு? அதே மாதிரி முதல்ல நாடாளுமன்றத்து வாசல் படியை தொட்டு வணங்கி விட்டு போனார். இது நம்முடைய கோயில் அப்படின்னார். சொல்லிட்டு நாடாளுமன்றத்துக்கு வேறு என்ன மரியாதை கொடுக்குறாரு? இவர் வந்து நாடாளுமன்றத்துக்கு வரணும்னு சொல்றதுக்காக இவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா பிரதமர் வந்து பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். அதனால இவர் வந்து இவங்க பேசுறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு பதில் கொடுப்பான்னு எனக்கு தோணலை. இப்ப பகல்காம் வந்து அமெரிக்காவும் சொல்லியிருக்கு, இந்த லக்ஷி தொய்பா இருக்கே அவங்களுடைய ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க. அப்ப என்னுடைய கேள்வியில என்னன்னா 200 கிலோமீட்டர் தள்ளி இவங்க எப்படி உள்ள வந்தாங்க? அதுக்கப்புறம் என்ன இன்னும் வெளியில போலையா? 200 கிலோமீட்டர் இந்த கொடூரத்தை செய்து விட்ட பின்னால் இன்னும் வெளியில போலையா? அல்லது வெளியில போயிருந்தாங்கன்னா எப்படி வெளியில போனாங்க? இப்போ மன்மோகன் சிங் காலத்திலயும் வந்து தாஜ் ஹோட்டல் எல்லா இதில் மேலேயும் வந்து தாக்குதல் நடந்தது. ஆனால் உடனடியாக அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், ஒருவர் உயிரோடு பிடிக்கப்பட்டார். அதன் மூலம் பாகிஸ்தான் தான் இது செஞ்சதுன்னு சொல்லி உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டினாங்க. இங்க என்ன நடக்குது? அப்ப பகல்காம் பத்தி பேசவே மாட்டேன், மணிப்பூரை பத்தி பேசவே மாட்டேன், இதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து காசு கொடுக்கலங்கிறத பத்தி பேசவே மாட்டேன்,
ஏதோ உப்புக்கு சப்பான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஏதாவது பேசிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய இது இருக்கும். இவங்களுடைய அப்ரோச்சே எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புனா சரி, அதை கடந்து போய் விடுவோம். எத்தனை நாளைக்கு ப்ரெஸ் அதை பத்தி எழுதுவாங்க? டயர்ட் ஆயிருவாங்க, மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு போய்கிட்டே இருக்காங்க. இதுலயும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான ஆன்சர் இந்த பிரதம மந்திரி கொடுப்பாருன்னு எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. இன்னொரு புறம் இந்தியா கூட்டணி பல கேள்விகளை முன் வச்சு நகர்றாங்க. இது இது மக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா ஏற்கனவே வந்து பதில் கொடுத்தாகணும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கடந்த ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா இந்தியா கூட்டணியிலேயே ம். சலசலப்பு இருக்குல்ல. ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து நாங்க இந்தியா கூட்டணி ஆமா. இல்லைன்னு பிரிஞ்சு ம். போய்கிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணியுடைய பிரச்சனை என்னன்னா, இந்த கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் மாநில அளவில் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். எங்கெல்லாம் பிஜேபி இல்லையோ, பெரிய அளவில் இல்லையோ, இது மாதிரி நம்ம கேரளா மாதிரி அந்த மாதிரி இடங்கள்லாம் இவங்க வந்து தங்களுக்குள்ள அல்லது இதுல கூட பீகார்ல கூட காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருக்கும், ஆனா தங்களுக்கான இடத்தை பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதுக்காக வேண்டி போராடுவாங்க. தமிழ்நாட்டிலே அப்படித்தான் 6 இடம் கொடுத்தா ஹின்ஸ் என்ன கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு நாங்க இரட்டை இலக்கம் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓப்பனா வரல. இது மாதிரி எல்லா இடத்துலயும் இவங்களுக்கு வந்து ஆளுகிற கட்சி கூட வந்து பிரச்சனை இருக்கு. ஆனால் இவர்கள் எல்லோரும் அந்த ஆளுகிற கட்சியும் காங்கிரசும் சேர்ந்து இந்திய அளவில் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதன்படி செயலாற்றினார்கள். இதுல மம்தாலாம் வந்து இந்த கூட்டணியில வந்து எஃபெக்டிவா இல்லாம இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அதனால இது வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அவங்க இந்திய கூட்டணியை வந்து அனைத்து இந்திய அளவிலையாவது நிலைநிறுத்த முடியும். அதுதான் உண்மை. ஓகே. அதனால இந்த நிலைமையில நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அடுத்து இதுல நேற்று ஒரு முக்கிய செய்தியாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய சகோதரர் மு.க. முத்து அவர் இறந்ததுக்கு இரங்கல் செய்தி தெரிவிக்கிறதுக்காக நேரடியாக அவர் வீட்டுக்கே சென்று ஆறுதல் சொன்னாரு. இது ஒரு புறம் அரசியலா பேசப்படுது. ஒரு கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய சீமான் அவர்களுக்கு ஏன் நீங்க இடம் கொடுக்குறீங்க? ஏன் நீங்க வந்து அப்படின்னு திமுக அனுதாபிகள், திமுகவினர் வந்து ஒரு புறம் விமர்சனம் பண்றாங்க. திமுகவினர் நோக்கி, ஸ்டாலினை நோக்கி எப்படி நீங்க வந்து அனுமதி கொடுத்தீங்க? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இன்னொரு புறம் இது ஒரு அரசியல் கடந்து இது வந்து ஒரு ஹியூமனிட்டி, இது வந்து ஒரு ஒரு நட்பு ரீதியாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்ல, இது வரவேற்க தகுந்ததுங்க. இதுல மம்தாவும் சிபிஎம்மும் அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ம். மம்தாவுடைய அன்னை இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்நேரம் சிபிஎம் உடைய மூத்த தலைவர்கள் அவங்க வீட்டுக்கு போய் அனுதாபம் தெரிவிச்சாங்க. இது வந்து ஒரு நல்ல பண்பு. சீமான் அது மாதிரி போறது ஒரு நல்ல பண்பு. அவரை அனுமதிச்சதும் ஒரு நல்ல பண்பு. இதுல அரசியல் பண்ணக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ம். ஏன்னா கடந்த காலங்கள்ல வந்து தனிப்பட்ட ரீதியில, அதாவது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை விட தனிப்பட்ட ரீதியில மு.க. ஸ்டாலின் அவர்களை குறித்தும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை சீமான் அவர்கள் முன் வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட நபருக்கு இடம் கொடுக்கறத பார்க்கிற போது இது ஒரு ஒரு சர்ச்சை ஆகுது இல்லையா? இது வந்து எப்படி இன்னொன்னு சீமான் எப்படி இத பண்றாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. நேருடைய கவர்மெண்ட் வந்து ரொம்ப பார்லிமெண்ட்ல அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தது ஃபெரோஸ் காந்தி தான். அந்த அந்த பார்லிமெண்ட்ல வந்து ம். அவர் வந்து கடுமையான விமர்சனம் வச்சது ஃபெரோஸ் காந்தி தான். ஃபெரோஸ் காந்தி வந்து நேருடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாப்பிள்ளை. அவங்களுடைய ம். தனிப்பட்ட உறவு அதனால பாதிக்கப்பட்டதான். அப்படி தனிப்பட்ட உறவு பாதிக்கப்படக்கூடாது. இப்ப இதுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால வேலை பார்க்கும்போது பார்லிமெண்ட்ல வந்து நான் 2 அமைச்சர்களுக்கு வந்து தனி உதவியாளர் இருந்திருக்கேன். அந்த நேரத்துல வந்து தனிச்செயலர்னு சொல்லுவாங்க, தனி உதவியாளர்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நான் வந்து பார்லிமெண்ட்டுக்கு அடிக்கடி போக வேண்டியிருந்தது. பார்லிமெண்ட்ல ஆக்ரோஷமா பேசிக்குவாங்க. ஆனா கேன்டீன்ல வந்து எல்லாரும் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க. அது ஒரு நல்ல பண்பாடு தான். அது அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தனி மனித விரோதம் இருக்கக்கூடாது. கொள்கை விரோதம் மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ம். தனி மனித இவரை வந்து ஸ்டாலின் அவர்களை தனிப்பட்ட முறையில் சீமான் தாக்கியிருக்காருங்கிறது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அப்படி தாக்கியிருந்தா கூட குடும்பத்துக்கு வந்து ஒரு துக்க நிகழ்வுக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்கு வர்றாரு ஒருத்தருங்கும் போது அதை ஏத்துக்கணும் அப்படிங்கிறது. இப்ப இவரு அண்ணாமலையை பற்றி நான் வந்து ரொம்ப தான் தாக்கி பேசுறேன். அவருடைய கொள்கையை பத்தி ரொம்ப தாக்கி பேசுறேன். சமயத்தில் ஒரு திருமண விழாவில் வந்து நான் போயிருந்தேன். அவர் அந்த திருமண விழாவுக்கு கோயம்புத்தூர்ல போயிருந்தேன். அவர் வந்திருந்தாரு. என்னை பார்த்த ம். உடனே ரொம்ப மரியாதை, சார் எப்படி இருக்கீங்கன்னாரு. கட்டி தழுவிக்கிட்டாரு. இதுல என்ன இருக்கிறது? ஓகே. எனக்கு அவர் மேல ம். தனிப்பட்ட விரோதம் எதுவுமே கிடையாது. நான் அந்நேரம் அவர்கிட்ட வந்து சொன்னேன், தம்பி உங்களுக்கு 30, 40 வருஷம் அரசியல் இருக்கு. அந்த முதிர்ச்சியோட நீங்க நடந்தீங்கன்னா நீங்க எங்கேயோ போக வேண்டிய ஆள். அதான் என்னுடைய உண்மையான அபிப்பிராயம். அதை அவர்கிட்ட ம். சொன்னேன். நாங்க 2 பேரும் வந்து விரோதிகள் கிடையாது.
நல்ல ஓகே. பிரியமா தான் ஒருத்தருக்கு பேசி பிரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஒரு விமர்சகரும் ஒரு அரசியல்வாதியும் இப்படி இருக்க முடியும்னா, அரசியல்வாதிகள் 2 பேருக்கு இடையில ஏன் அப்படி இருக்க முடியாது? ஓகே. நீங்க அண்ணாமலை சொன்னதுனால அந்த கேள்வி. அதாவது அ எடப்பாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாங்க ஏமாளிகள் அல்லன்னு சொன்னதுக்கு அண்ணாமலை ஒண்ணு சொன்னாரு. பாஜக ஏமாறும் கட்சியும் அல்ல, ஏமாற்றும் கட்சியும் அல்ல. நாங்க வந்து அரவணைச்சு தான் எல்லாத்தையும் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியாகத்தான் பாஜக இருந்திருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, அவர்கள் ஏமாறும் கட்சி அல்ல. ஆனால் நிச்சயமாக ஏமாற்றும் கட்சி தான். ஒருத்தர் 2 பேரையா ஏமாத்திருக்காங்க. மகாராஷ்டிரால ஏமாத்துனாங்க, பீகார்ல ஏமாத்துனாங்க, எல்லா இடத்துலயும் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய சித்தாந்தம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சித்தாந்தம். எதிரி கட்சிகளை தோற்கடிக்க வேண்டும், நட்புறவு கட்சிகளை ஒழித்து விட வேண்டும். இவ்வளவுதான். அதனால இங்கேயும் இவங்க வந்து ஏடிஎம்கே அதுல இபிஎஸ் வந்து விழிப்பா இருக்கிறதா நினைக்கிறாரு. எந்த அளவுக்கு விழிப்பா இருந்து எதிர்கொள்ள முடியும்னு தெரியல. ஏன்னா பிஜேபி வர்றதுங்கிறது வந்து கொஞ்சம் ஆபத்தான விஷயம்தான். அவங்களுக்கு வந்து சாணக்கியனுடைய தத்துவம் தான் பெருசு. வழிமுறைகள் முக்கியம் அல்ல, இறுதி முடிவு தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பெருசு. அதனால அதுக்கப்புறம் அதை பத்தி அவங்க தயங்குறதும் இல்லை. இந்த இதுல கர்நாடகாவில் என்ன பண்ணாங்க? கர்நாடகாவில் 10 காங்கிரஸ் எம்பி வந்து காங்கிரஸே இதுல ஜேடி பார்ட்டியில் உள்ள எம்பிஸ் வந்து எம்எல்ஏஸ் வந்து ரிசைன் பண்ண வச்சாங்க. ரிசைன் பண்ணி கவர்மெண்ட்டை கவுத்து விட்டாங்க. கவுத்து விட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. இதுல என்ன எத்திக்ஸ் இருந்தது? அதனால அதாவது இப்படி நம்ம பண்ணணும். இப்ப இதே இது ஜெயலலிதா அம்மையார் மறைஞ்ச போது கலைஞர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, நாங்க இதை பயன்படுத்த மாட்டோம், அதிமுக எம்எல்ஏக்களை நாங்கள் இழுப்பதற்கு முயற்சி செய்ய மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னார். அதுதான் அரசியல் நாகரிகம், அரசியல் பண்பாடாக இருக்க வேண்டும். அப்படிதான் இருக்கணும். ஆனா பிஜேபி வந்து அப்படி நம்பல. இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் எலெக்ஷன் நடந்தபோது ஒரு ஸ்டேட்ல பிஜேபி ஒரு சீட்டு கூட வாங்கல. ஆனா எந்த கட்சி ஜெயிச்சு வந்ததோ அந்த கட்சி அப்படி கிட்னாப் பண்ணிட்டாங்க, ஹைஜாக் பண்ணிட்டாங்க, தங்களுடைய கட்சியோட இணைச்சு பிஜேபி ஆட்சி வந்துருச்சாங்க. யாரெல்லாம் ஜெயிச்சு வந்தாங்களோ பிஜேபிக்கு வந்துட்டாங்க, பிஜேபி ஆட்சி வந்துருச்சு. இதெல்லாம் வந்து என்ன அரசியல் நாகரிகமா அல்லது அரசியல் பண்பாடா? ஆனா அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன பொதுமக்கள் இதை பத்தி கவலைப்படுறாங்களா? யாரோ 10 பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க, இதை டிவியை பாக்குறவங்க, அது ஏதோ ஜனநாயகத்தை பத்தி தங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் இது சத்தம் போடுவாங்க. எத்தனை நாளைக்கு சத்தம் போடுவாங்க? அதுக்கு ஒரு எத்தனை நாளைக்கு பத்திரிகைகள் அதை பத்தி எழுதும்? இங்க ஒடிச்சு முடிச்சாச்சு, அடுத்து இன்னொரு இடத்துக்கு போவோம். கர்நாடகா முடிஞ்சிருச்சா, அடுத்து தமிழ்நாட்டை பார்ப்போம், கேரளாவை பார்ப்போம், ஆந்திராவை பார்ப்போம். இப்படித்தான் அவங்களுடைய கொள்கை இருக்கு. நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க. அதாவது பாஜகவுக்கு வந்து வழிமுறைகள் முக்கியம் அல்ல, எத்திக்ஸ் முக்கியம் இல்ல, சாணக்கியத்தனம் தான் இறுதி முடிவு, என்னதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்னவா தான் இருக்கு அப்படின்னு. அப்போ அவர்களுடைய இறுதி முடிவு அப்படின்றது திமுகவை வீழ்த்தணும், திமுகவை அழிக்கணும் அப்படின்றதுதான் பாஜகவுடைய நோக்கமாக இருக்கிற பட்சத்துல அவர்கள் விட்டு கொடுப்பாங்களா? இப்போ எடப்பாடி இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றப்போ இந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து அதிமுகவை வெளியேற்றி விட்டு அதிமுகவும் விஜயும் சேர்ந்து திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான கூட்டணி அமைப்பதற்கு பாஜக உதவி செய்யுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. அது நீங்க அது பலருமே இங்க அரசியல் விமர்சகர் சொல்றாங்க, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டே இருக்காங்க, அது இறுதியில் நடக்க போகுது அப்படின்னு. அப்படி நடந்தால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களான்ற பார்வை இருக்குல்ல? அதாவது சண்டை போட்டு போற மாதிரி இருந்தா மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பிஜேபியோட வந்து இபிஎஸ் சண்டை போட்டு போற மாதிரி விலகி போனார்னா மக்கள் வந்து அதை ஏத்துக்குவாங்க. அவன் அதுதான் ட்ரை பண்றேன். நான் சொல்றேன், பிஜேபிக்கு இந்த 2026 அவங்க பதவிக்கு வர முடியாது. ரொம்ப மிஞ்சி மிஞ்சி போனா 10 எம்எல்ஏ வரலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமா வந்து மக்கள்கிட்ட வந்து இவங்க சொல்லுவாங்க, இதுல பூரி ஜெகநாதர் கோயில் இது ட்ரெஷரி சாவியை வந்து திருடிட்டு போய் தமிழ்நாட்டில் வச்சுட்டாங்கன்னு ஒரு அப்பட்டமான ஒரு கீழ்த்தரமான பொய்ய சொன்னாங்கல்ல, அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் ட்ரை பண்ணலாம். அதை மக்கள் நம்பி சில இடங்கள்ல அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு 10 சீட் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு தெரியும் நம்ம 2026 ஆட்சி அமைக்க போறது இல்லைன்னு. அவங்களுடைய எய்ம் என்ன? நம்ம சொல்றத விரும்புறாங்களோ விரும்பலையோ நம்ம சொல்றத கேட்கிற ஒரு கட்சி இங்க ஆட்சிக்கு வரணும். இப்ப நம்ம வந்து ஏடிஎம் கூட கூட்டா இருக்கிறது வந்து அதுக்கு இடைஞ்சலா இருக்குன்னா அவங்ககிட்ட நம்ம சிக்னல் கொடுத்துருவோம், நீங்க சண்டை ஓட்டு போயிருங்க, நாங்க அந்த பக்கம் விஜய்கிட்ட பேசி உங்க கூட சேர்த்து விட்டுறோம். இப்ப விஜய்க்கும் இவங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை என்ன, விஜய் நான் தான் முதலமைச்சர்ங்கிறாரு, இவரும் ஏபிஎஸும் நான் தான் முதலமைச்சர்ங்கிறாரு. அப்ப அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்க, 2.5 years கழிச்சு இன்னொருத்தன்னு சொல்லி நாங்க வந்து ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சேரலாம், சேர்த்து வைக்கலாம், இவரு சேர்த்து வைக்கலாம். அதுதான் முக்கியம். மறந்துடாதீங்க, இல்ல ஒரு மாநிலத்துடைய கவர்னர் வந்து இபிஎஸ்ஸையும் ஓபிஎஸ்ஸையும் தன்னுடைய ராஜ்பவன்ல கைகுலுக்க வச்சு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இதான் கவர்னர் வேலையா? இந்த கவர்னருக்கு சூடு சொரணை இருந்திருந்தா இதை பண்ணிடக்கூடாது. கவர்னர் போஸ்டையே கேவலப்படுத்தினார். அதே மாதிரி தான் இப்ப ஆர்.என். ரவியும் பண்ணிட்டு இருக்காரு, பல காரியங்கள் பண்ணிட்டு இருக்காரு. கவர்னர்களை இப்படி பயன்படுத்துவாங்க, யாரை வேணாலும் பயன்படுத்துவாங்க. அதனால நிச்சயமா வந்து நம்ம வந்து இந்த கூட்டணியில இல்லாம இருக்கிறதன் மூலம்
இவருக்கு இபிஎஸ்க்கு வந்து இன்னும் பலம் சேர்ந்து இவர் வந்து ஆட்சிக்கு வந்துருவாரு, டிஎம்கே கவுத்து விட்டுருவாருன்னா அவங்க அதை வரவேற்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஏடிஎம்கேல வந்து என்ன பெரிய திராவிட பிரின்சிபல் இருக்கு? முதல்ல அம்மாவுக்காக மண் சோறு திங்க ஆரம்பிச்சாங்க கோயிலுக்கு போய், அதுக்கப்புறம் தான் இப்ப எல்லாத்தையுமே விட்டாங்கல்ல. அதனால அடுத்து வந்து ஏடிஎம்கே வந்ததுன்னா அவங்களுக்கு இந்த டிஎம்கேல இருக்கிற அந்த சில கொள்கைகள் வந்து விட்டு கொடுக்காம இருக்காங்களே டிஎம்கே, அந்த பிரச்சனை அவங்களுக்கு தீர்ந்து போயிடும். அதுக்கடுத்து வந்து திராவிடம், அவங்களுக்கு டிஎம்கே ஒழிக்கிறது வந்து ஃபைனல் எய்ம் கிடையாது. அந்த திராவிடங்கிற எண்ண ஓட்டத்தை ஒழிக்கணும், அதுதான் அவங்களுடைய ஃபைனல் எய்ம். அதுக்கு டிஎம்கே முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டிஎம்கே ஷுட் பி டிமாலிஷ்ட். அதுக்கான முயற்சிகளை வந்து தான் வந்து அளவுக்கு அந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை, எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்ல, ஏன் எதிராளிக்கு 2 கண் போயிடணும், அவ்வளவுதான். நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் பாலாஜி, வணக்கம்.